உங்களுடைய வாயின் வார்த்தைகளும் கேட்கிற எங்களுடைய இருதயத்தின் தியானமும் நம்முடைய சமூகத்தில் ஏற்புடையதாக இருக்க எங்கள் எண்ணங்கள் நினைவுகள் சிந்தனைகளை ஒருமுகப்படுத்த வேண்டுமாய் எங்கள் கர்த்தர் மீட்பருமாகிய இயேசு மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். தயவுசெய்து அமருங்கள். சகலத்தையும் நன்மையாக செய்கிற தேவன் என்ற தலைப்பில் இன்றையோட தேவ செய்தி. அதற்கு ஆதாரமாக ரோமர் 8ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் சில வசனங்களை வாசித்தோம். அநேக சாட்சிகள் சொன்னார்கள் இல்லையா? சந்தோஷமான சாட்சிகள் இருந்தது, துயரமான சாட்சிகள் இருந்தது, ஜெப விண்ணப்பங்கள் இருந்தது. ஆனாலும் நான் படித்த இந்த வேத பகுதியில 28ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லும் பொழுது நம்முடைய வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலே அநேகர் ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆபிரகாமை அழைத்திருக்கிறார், மோசேயை முட்செடிகளின் நடுவில் அழைத்திருக்கிறார், சவுலை ராஜாவாய் தேர்ந்தெடுத்திருக்கிறார், தாவீதை அதற்கு முன்பு ராஜாவாய், இப்படி ஆண்டவருடைய வழிநடத்தலே அநேகர் அவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே அந்த அழைப்பு நம் எல்லோருக்கும் ஏற்புடையதாக இருக்கிறது. அதுதான் சத்தியம். அவர்களை மாத்திரத்தான் அழைத்தார் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த ரோமர் 8:29 நாம் பார்த்தோம் என்றால், தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்கு முதல் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை நமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். தேவனுடைய சாயலில் அந்த முன்குறிப்பு இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் தம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் என்று சொல்லி தேவன் அந்த அழைப்பை அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட சிலருக்கு மாத்திரமில்லை, இந்த நாட்களிலே அவர் அதை முன்குறித்தவராய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். அன்றைக்கு பெயர் சொல்லி அழைத்த சிலர் மாத்திரம் தேவனால் முன்குறித்தவர்கள் அல்ல. இந்த மாலை வேளையில் உட்கார்ந்திருக்க நாம் ஒவ்வொருவரும் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் தான். அப்படித்தான் பவுலை, இந்த வேத பகுதி எழுதின பவுலை தமஸ்கு வீதியில ஆண்டவர் சந்தித்து, சவுலே சவுலே நீயே என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லி ஆண்டவர் அவனோடு பேசுகிறதை நாம் பார்த்தோம். அந்த சவுல் கலாத்தியர் 1:15 சொல்லுகிறார், நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினாலே அழைத்த தேவன் என்று சொல்லி தேவன் அவரை அந்த தாயின் கருவிலிருந்து பிரித்தெடுத்தவராம். அதனால் தான் சவுலை சந்தித்து அவனை தனக்காய் பாடுபடும்படியாய், தனக்காய் வேதனைகளை செய்யும்படியாய் ஆண்டவர் அழைக்கிறார். அதனால தான் நாம் சொல்லுகிறான், இந்த பாடுகள், அந்த வேதனைகள் இந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவர் நிகழ்காலத்தில் 3 அழைப்புகளை கொடுத்தார். அவர் பரலோகத்தை குறித்த அநேக அழைப்புகளை வேதத்தில் உவமைகளாக இருக்கிறது. கல்யாண விருந்து, கல்யாண வஸ்திரம், இதெல்லாம் ஆண்டவர் 10 கன்னிகைகள் ஆயத்தம், இதெல்லாம் ஆண்டவருடைய அழைப்புல இருந்தாலும் ஆண்டவர் நேரடியாக நம்மோடு 3 அழைப்புகளை குறித்து சொல்லுகிறார். மத்தேயு 11:28 அவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்போது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கும் என்று சொல்லுகிறார். அன்றைக்கு ஆண்டவர் சிலரை பெயர் சொல்லி அழைத்தார். இன்றைக்கு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி அழைத்த தேவனாய் இருக்கிறார். அதே போல் மார்க் 2:17 அவர் இன்னொரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். போஜனம் பண்ணுகிறார் ஆயக்காரரும் பரிசேயரோடும் உட்கார்ந்து. அப்பொழுது அவரை இப்படி இவர் ஆயக்காரரும்
இவர்களோடு உட்கார்ந்து போஜனம் பண்ணுகிறார் என்று சொல்லும்போது ஆண்டவர் அதற்கு சொல்லுகிறார். மார்க் 2:17. இயேசு இதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியம் தேவையே அன்றி சுகமுள்ளவனுக்கு வேண்டியதல்ல, நீதிமான்களே அல்ல பாவிகளையே மனம் திரும்பி அழைக்க வந்தேன் என்று சொல்லுகிறார். இப்படி தேவன் தம்முடைய அழைப்பை தம்முடைய மக்களுக்கு வெளிப்படுத்துகிறார். தேவன் அழைத்த அழைப்புல நாம் எல்லோருக்கும் அந்த அழைப்பு உண்டு. நம்ம எல்லாம் முன்குறித்திருக்கிறார், நம்ம எல்லாம் அழைத்திருக்கிறார். இன்னும் ஒரு அழைப்பை நாம் பார்ப்போம் என்றால் யோவான் 7:37-38. யாராவது எடுத்தவர்கள் வாசியுங்கள். யோவான் 7:37-38. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவத்தண்ணீர் உள்ளாகி ஓடும். தாகமாய் இருக்கிற இடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். ஆண்டவருடைய அழைப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அது குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு மாத்திரமல்ல, அது முன்குறித்தர் என்று சொல்ல அந்த முன்குறிப்பிலே நீங்களும் நானும் இருக்கிறோம். அதில் தான் இந்த மாலை வேளையில நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை தேடி இந்த இடத்தில் வந்திருக்கிறோம். யாராயிலும் இந்த தேவனை நான் தான் தேடி வந்தேன், இந்த தேவனை என்னை தேடி வரவில்லை என்று சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்ல முடியாது. அவர் நம்மை தேடி வந்ததினால் தான் இந்த மாட்சிமையான மகிமையான இந்த இடத்துல நாம் உட்கார்ந்து ஆண்டவரை தொழுது கொண்டிருக்கிறோம். நம்முடைய அழைப்பை உறுதிப்படுத்த வேண்டும். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் இன்றைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம். அதனால் இந்த மாலை வேளையிலும் அந்த தீர்மானத்தை நம்முடைய வாழ்க்கையை உறுதிப்படுத்திக் கொள்வோம். இதே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது, அந்த தீமோத்தேயுவுக்கு 2ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், பக்கம் 291. கம்ப்யூட்டர்ல வந்து இப்போ இந்த பைபிள் டிஸ்பிளே பண்ண முடியாது. அதில் ஒரு பக்கத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். பக்கம் 219, 2 தீமோத்தேயு 1:9 இப்படி சொல்லுகிறது. அவர் பக்கம் 291, அவர் நம்முடைய கிரியையின்படி நம்மை ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய கிரியைகளை பார்த்து ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. அவருடைய தீர்மானத்தின்படி இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் தான் இந்த ரட்சிப்பு நமக்குள்ளாய் இருக்கிறார். நம்மை அழைத்த தேவன் அதைத்தான் நம்முடைய கிரியைகளை கண்டு தேவன் அழைக்கவில்லை. நம்மளெல்லாம் தாயின் கருவிலே அவர் தெரிந்து கொண்டவராக இருக்கிறார் என்று அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி நீங்களும் நானும் அழைக்கப்பட்டவர்களால் இந்த மாலை வேளையில் நீங்கள் யாராக இருக்கலாம், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம், எந்த வயதை உடையவராக இருக்கலாம், ஆனால் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய்த்தான் இந்த மாலை வேளையில் இந்த இடத்துல நீங்களும் நானும் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் அழைத்த அழைப்புக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த உலகில நீங்களும் நானும் சுகமாய் வாழ வேண்டும், இந்த உலகில நீங்களும் நானும் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்ற ஒரு அழைப்பு நிச்சயம் நமக்கு இல்லை. கர்த்தர் நம்மையெல்லாம் தெரிந்து கொண்டு அழைத்து இந்த இடத்திலே நம்மை நீதிமான்களும் பரிசுத்தவான்களுமாய் அவர் ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு காரணம் நீங்களும் நானும் அவர் நமக்கென்று ஆயத்தப்படுத்தின அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்காக தான். அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் ஆசீர்வாதமா இருப்போம், சந்தோஷமா இருப்போம், கஷ்டம் இருக்காது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இதே இடத்துல காரு கேட்டா கார் கொடுப்பாருன்னு சொன்னாங்க, காண்டோ கேட்டா காண்டோ கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் கொடுப்பாரா தெரியாது. ஆனா நம்முடைய வாழ்க்கை நிச்சயத்துல நம்மை பரலோகத்துல கொண்டு போய் சேர்ப்பது தான் அவருடைய அனாதி சித்தமா இருக்கிறது. அதே போல் அதே அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தெசலோனிக்கேயருக்கு எழுதும்போது சொல்லுகிறார். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார். பக்கம் 283, 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யாராவது வாசிங்க. நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்கவும் தமது தயவுள்ள சுத்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டும் என்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அந்த கொலோசை சபைக்கு பவுல் எழுதும்போது சொல்லுகிறார்,
அழைத்த தேவனுடைய அந்த தேவ சித்தம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி நான் தேவனிடத்தில் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அந்த சபை மக்களுக்கு தான் அவர் சொல்லுகிறார், நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர், நம்மை அழைத்தவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவருக்கு ஒரு நோக்கம் உண்டு, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அவருடைய தீர்மானத்தின்படி நீங்கள் நானும் அழைக்கப்பட்டவராக இருக்கிறோம். அந்த நிச்சயம் இந்த இடத்தை விட்டு கடந்து போகும்பொழுது நமக்குள்ள இருக்க வேண்டும். ஏதோ ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவனா இல்லை பரம்பரை கிறிஸ்தவனா இல்லை, ஒரு காலத்துக்காய் ஒரு நேரத்துக்காய் நாம் இந்த ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளாதபடிக்கு அவருடைய தீர்மானத்தின்படி நம்மை அழைத்தவராக இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு இந்த மாலை வேளையை நாம் கடந்து போவோம். தீமோத்தேயுவுக்கு அவர் கடிதமாக எழுதும்போது சொல்கிறார், தீமோத்தேயுவுக்கு விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் என்று சொல்லுகிறார். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் என்று அவர் சொல்லுகிறார். அந்த அழைப்பை அவனுக்கு ஊர்ஜிதப்படுத்துகிறார். விசுவாசத்தோடு ஒரு நல்ல போராட்டத்தை போராடு, அதற்காகத்தான் நீ அழைக்கப்பட்டாய் என்று சொல்லி அந்த அழைப்பை அவனுக்குள்ள ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். அதனால் பிரியமானவர்களே, இந்த மாலை வேளையில தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஏதோ கடமைக்காக வந்து பைபிள் படித்தோம், பாட்டு பாடணும், வேத வாசனம் என்று இல்லாதபடிக்கு அவருடைய தீர்மானத்தின்படி நாம் பிடிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அந்த பிடிப்பினை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக, அந்த நோக்கத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் நாம் கடந்து போக நாம் பிரயாசப்படுவோம். அதில் தான் பவுல் சொல்லுகிறான், அவனை தமஸ்கு வீதியில் ஆண்டவர் சந்தித்து அவனை தெரிந்தெடுத்தபோது அவனுடைய வாழ்க்கை மாறினது. அந்த அழைப்பை அவன் சொல்லுகிறான். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 14 வரை பார்ப்போம் என்றால் பக்கம் 273. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அவன் சொல்லுகிறான், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அவனுக்கு அடைந்தாயிற்றான்னு தெரியாது, இல்லது தேறிட்டேனாலும் தெரியல அவனுக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் அவன் சொல்றான், கிறிஸ்து எதற்காக என்னை பிடித்தாரோ அந்த பிடித்துக் கொள்ளும்படி, அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொல்கிறான். சகோதரரே, அதை நான் பிடித்துக் கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தை பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். அவன் ஒரு முடிவோடு இல்லை, அவனுக்கு ஒன்றே ஒன்றுதான், தமஸ்கு வீதியில் ஆண்டவர் என்னை அழைத்தார். அந்த அழைப்போடு அவன் நடந்தான். அதுக்கு முன்னாடி அவன் கிறிஸ்தவனாக தான் இருந்தான். அதுக்கு முன்னாடி அவன் நியாயப்பிரமாணங்கள் படி தவறு செய்கிறவர்களை தண்டிக்கிறவனாக தான் இருந்தான். ஆனால் இயேசு அவனை சந்தித்த போது அவனுடைய வாழ்க்கையில மாற்றங்கள், அன்பு வந்தது, சாந்தம் வந்தது, பொறுமை வந்தது, தயவு வந்தது. அடிக்கப்பட்டான், நொறுக்கப்பட்டான், ஒடுக்கப்பட்டான். எல்லாம் பசியா இருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்து இருக்க எனக்கு தெரியும், வாழ்ந்து இருக்க எனக்கு தெரியும் என்று எல்லாவற்றையும் சொல்லக்கூடியவன அவன் வாழ்க்கை மாறினது. அந்த அழைப்பு தான் இவன் சொல்கிறான், நான் தேறினேன் என்று சொல்ல முடியாது. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி தேவன் அழைத்த அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கான இலக்கை நோக்கி நான் தொடர்கிறேன் என்று அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த இலக்கை நோக்கித்தான் உங்களையும் என்னையும் நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் நம்மை தெரிந்து கொண்டது, அவர் நம்மை பிரித்தெடுத்தது, அவர் நம்மை வழிநடத்துகிறது எல்லாமே இந்த உலகத்தில் வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்காக இல்லை. ஆண்டவர் பரலோகத்தில் நமக்கென்று ஆயத்தப்படுத்தின அந்த இடத்துல அவரோடு வாழ வேண்டும் என்ற ஒரு நிச்சயத்துக்காகத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நீங்களும் நானும் பாத்திரவான்களாய் இருக்க வேண்டும். எடுத்தவர்கள் வாசியுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11-12 பக்கம் 280. தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரமாய் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். தகப்பன் தன் பிள்ளைக்கு புத்தி சொல்லுகிறது போல உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் புத்தி சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் அந்த பவுல் நமக்கு அந்த தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதும்போது அதை சொல்லுகிறார். இந்த மாலை வேளையில இங்கு உட்கார்ந்து இருக்கிற நாம்
தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்ற நிச்சயம் நமக்குள்ளாய் இருக்கிறதா? அந்த நிச்சயம் நமக்குள்ளாய் காணப்படுகிறதா? நிறைய தேவ சித்தத்தை நாம் தேடுகிறோம். தேவ சித்தத்தை உடனே இன்ஸ்டண்டா நமக்கு ஒன்று தோணுன உடனே அந்த சித்தத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். ஜெபிச்ச உடனே ஆண்டவர் நமக்கு சொல்லணும்னு எதிர்பார்க்கிறோம் இல்லையா? ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா உடனே ஜெபிக்கிறோம். நம்ம என்ன சொல்லுவோம், அந்த ஏஜென்ட்டோ தெரிஞ்சவங்க நாங்கள் ஜெபம் பண்றோம், கடவுள் என்ன பண்றாரு பார்ப்போம். நான் அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் காத்திற்கு கூட நாம் நேரம் கொடுத்ததில்லை. ஆண்டவர் உடனே பதில் சொல்லணும்னு நினைக்கிறோம். அதே போல் ஒரு தேவனை அறிந்த குடும்பம் ஆசீர்வாதத்தினாலே அநேக செல்வங்களோட செழிப்புகளோடு இருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு பெரிய இடம் வந்ததாம். அந்த இடத்தை வாங்க அவர்கள் போய் ஒரு தேவ மனுஷனை நாடினார்களாம். நாடி ஜெபித்த போது அவர் சொன்னார், நீங்கள் வாங்குங்கள், இதில் தேவ சித்தம் இருக்கிறது என்று சொன்னார்கள். அவர்கள் அதை பிற்பாடு அந்த நிலத்தை வாங்கினார்கள். அதில் வீடு கட்ட அவர்கள் பிரயாசப்படும் போது அந்த நிலத்தை குறித்த நிறைய சச்சரவுகள் வந்ததாம். அவர் திரும்ப அந்த தேவ ஊழியர்களிடத்தில் போய் சொன்னார்களாம், நீங்க சொல்லித்தானே நாங்கள் தேவ சித்தம் என்று சொல்லி வாங்கினோம், இப்பொழுது நிறைய பிரச்சனைகள் அதில் காணப்படுகிறது என்று சொல்லி. பிரியமானவர்களே, தேவன் அழைத்த அழைப்புக்கு அவர்கள் பார்த்திருவாங்களா? இல்லை. ஆசீர்வாதங்கள் இருந்தது, செல்வங்கள் இருந்தது. ஆனால் தேவன் அழைத்த அந்த அழைப்புக்கு அவர்கள் உண்மை உள்ளவர்களா இல்லை. அவர்கள் இன்னொருவரை நாடி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதனால் அதில் அவர்கள் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதனாலும் இந்த மாலை வேளையிலும் தேவன் நம்மை அழைத்ததன் தீர்மானம் ஒன்று உண்டு. அது நம்மை பரலோக ராஜ்யத்துக்குள்ள அழைத்து போகும்படியா இந்த உலகில நாளை காலையிலே நாம் இருப்போம் என்ற நிச்சயம் இல்லை இல்லையா? எத்தனையோ பேருக்கு அதுக்கு இல்லாமல் போகிற ஒரு காலமா இருக்கிறது. கொடூரமான ஒரு உலகம் இல்லையா? கொடூரமான ஒரு காலம் இது. இந்த அழைப்புல நீங்களும் நானும் நிச்சயமா இருக்கிறோமா என்று தெரியாது. இந்த மாதத்துல எத்தனை ஃபிளைட் ஆக்சிடென்ட்? 3 ஃபிளைட் ஆக்சிடென்ட். அதுல போனவங்கெல்லாம் மறித்து போனார்கள். சந்தோஷமா இன்னொரு தேசத்துக்கு சொந்த ஊருக்கு போக வேண்டியவர்கள் அந்த ரஷ்யாவில் நடந்த அந்த விபத்துல மறித்து போய்விட்டார்கள். அந்த மறித்த குடும்பத்தாரிடத்துல அந்த பேட்டி எடுக்கும்போது சொல்லுகிறார்கள், அவர்கள் குழந்தைகளோட போட்டோவை காமிச்சு சொல்றாங்க, ரஷ்ய அதிபர் கிட்ட புட்டின் கிட்ட, புட்டின் என் குழந்தை எனக்கு திரும்ப வேணும் என்று சொல்லி கொடுக்க முடியாது இல்லையா? அந்த அழைப்பு அவர்களுக்கு விபரீதமாய் முடிந்தது. இப்பொழுது அந்த குடும்பத்தார் இந்த தேவனை வெறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லையா? ஏன் ஆண்டவரே என்று சொல்லு. அதே போல் காசா பாலஸ்தீனோட அந்த இஸ்ரேல் வார் ரொம்ப ஹை லெவல்ல போயிட்டு இருக்குது. 800 பேருக்கு மேல இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஏவுகணைகள் பள்ளிக்கூடங்களை எல்லாம் தாக்கினது என்று சொல்லி பார்த்தோம். நிறைய பிரச்சனைகள். சிரியாவில் நிறைய அனாதை குழந்தைகளாகி விட்டார்களாம். பெரியவர்கள் எல்லாம் மறைத்து போய்விட்டார்களாம். ஸ்ரீலங்காலேயும் அப்படிதான். ஆனா இதெல்லாம் அந்த குடும்பத்தை தேவனை விட்டு பிரிந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லையா? இல்லை அவர்கள் தவறான பாதையில போக இதுதான் தேவ சித்தம், இதுதான் கடவுள் எனக்கு வைத்திருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? வாழ்க்கையில நடந்திருக்கிறது இல்லை. தேவனுடைய அழைப்பு அது அல்ல. நாம் அதை பார்த்தோம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. முதலாவது அந்த தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவராகிய நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் வரும். ஆனால் தேவன் நம்ம வைத்திருக்கிறது அந்த பரலோக சந்தோஷத்துக்குள்ளாய் பிரவேசிக்க என்பதற்காக அந்த தீர்மானத்தோடு இந்த மாலை வேளையில நீங்கள் கடந்து போங்க. சுயமாய் நம்ம அநேக முடிவுகளை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது இல்லை? இந்த உலகத்துல நமக்கு அநேக இழப்புகள், தோல்விகள், எதிர்பார்ப்புகள் கிடைக்காமல் போகும்போது நாம் சுயமாய் சில முடிவுகளை எடுக்கிறோம். அது தேவ தீர்மானத்தின்படி தேவன் அழைத்த அந்த அழைப்புக்கு பாத்திரமான இருக்கிறதா என்ற ஒரு நிச்சயத்தோடு இந்த மாலை வேளையில நீங்கள் கடந்து போக நான் அவரை பிரயாசப்படுறோம். இரண்டாவதாக அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள். தேவன் அன்பாகத்தான் இருக்கிறார். தேவன் அன்பாக இல்லை என்று யாராவது சொல்ல முடியுமா? இந்த கொடூரங்கள், இந்த கஷ்டங்கள், நமக்கு ஒரு பிரச்சனை, ஒரு இழப்பு எல்லாம் வரும் பொழுது தேவன் நம்மிடத்தில் அன்பா இல்லை என்று சொல்ல முடியாது. வேதம் சொல்கிறது அவர் அன்பான தேவன்.
தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காக அவரை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தவர். இந்த தேவனை தெரிந்து கொண்ட நாம் இந்த தேவனிடத்தில் அன்பாய் இருக்கிறோமா? இந்த மாலைகளில தேவனிடத்தில் அன்பாய் இருக்கிறவனுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். தேவனிடத்துல நாம் அன்பாய் இருக்கிறோமா என்று சொல்லி இந்த மாலைகள் தரும். தேவனிடத்துல அன்பாய் இருக்கிறவன் உலகத்துக்கு விரோதியா இருக்கிறான். தேவனிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் உலகத்துக்கு விரோதியா இருக்கிறான். மத்தேயு 24:12 சொல்லுகிறது, அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தனிந்து போகும் என்று சொல்லி. அதுதான் இந்த சண்டை சச்சரவுகள் எல்லாவற்றையும் நாம் பார்க்கிறோம். அக்கிரமம் மிகுதியாகிறதுனால அன்பு தனிந்து போனது. இன்னைக்கு இஸ்ரவேல் விட்டு கொடுக்க மாட்டேன்றான். ஒன்னா அடிக்கிறான் ஏவுகளை வச்சு. ஐநா போகுது, யாரும் போகுது, யாருமே விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல்றாங்க. அன்பு தனிந்து போனதுனால இந்த அன்பு இங்கே இல்லாமல் போனது. லூக்கா 7ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் ஒரு சம்பவத்தை நடக்கிறது. அவர் ஒருத்தனுடைய வீட்டுக்குள் பிரவேசிக்கிறார். ஒரு பாவியான ஸ்திரீ வந்து அவருடைய பாதத்துல பரிமள தைலத்தை ஊற்றி தன்னுடைய கண்ணீரினால் அவள் பாதத்தை நினைக்கிறார். லூக்கா 7:35 அந்த வசனம் போவோம். அப்போது அங்க இருக்கிறவங்கெல்லாம் சொல்றாங்க, ஐயோ ஒரு பாவியான ஸ்திரீயாச்சே என்று சொல்லி ஆண்டவர் அதை உணர்ந்தவராய் அங்கு சொல்லுகிறார். ஒரு ஊமையை அந்த வீட்டுக்கு அழைத்தவரிடத்துல ஒரு ஊமையை சொல்லுகிறார். 41ஆம் வசனம் யாராவது எடுத்தவர்கள் 41 43 வரை வாசிங்க. லூக்கா 7. ஒரு ஊமையோடு அவர் ஆண்டவர் அவன் இடத்துல பேசுகிறார். ஒரு கேள்வி எழுப்புகிறான், இவள் பாவியான ஸ்திரீ என்று சொல்லி ஆண்டவர் ஒரு ஊமையை சொல்லுகிறார். 2 விதமாய், கொஞ்சம் கடன் வாங்கினோம், அதிக கடன் வாங்கினோம், இருவருக்கும் மன்னிக்கப்படுகிறது. இதுல யார் அதிக அன்புள்ளவர் என்று சொல்லி, அதிகமாய் கடன் இருந்தவனுக்கு மன்னிக்கப்பட்டவன் தான் உண்மையான அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அவன் சொல்லுகிறான். இந்த மாலை வேளையிலும் தேவன் நம்ம மீது அன்பு செலுத்தினார். எவ்வளவு நமக்கு மன்னிக்கப்பட்டு இருக்கிறது? கொஞ்சம் தானா இல்ல அதிகம் தானா? இந்த தேவனிடத்துல நாம் எப்படிப்பட்ட அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம்? இந்த மாலை வேளையில நாம் அதை சிந்திக்கிறோம். கடவுள் நம்மை அநேக ஆசீர்வாதங்களோட வழிநடத்தி இருக்கிறார். அநேக தேவைகள் நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கப்பட்டிருக்கிறது. உணவில்லாதவரை பார்க்கிறோம், உடையில்லாதவரை பார்க்கிறோம், ரோட்டில் படுத்து தூங்குகிறவர்களை பார்க்கிறோம், வியாதினால மருத்துவ செல்ல முடியாதவர்களை பார்த்திருக்கிறோம். ஆனால் கடவுள் நமக்கு வைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதத்துல, இந்த தேவனிடத்துல நாம் அன்புள்ளவர்களா இருக்கிறோமா? நாம் நீதிமான் என்று சொல்ல முடியுமா? உத்தமன் என்று சொல்ல முடியுமா? பரிசுத்தவான் என்று சொல்ல முடியுமா? தேவன் அழைத்த அழைப்புக்கு நாம் அன்புள்ளவர்களா இருக்கிறோமா? இந்த மாலை வேளையில அதை நாம் சிந்தித்து பார்ப்போம். அதனால் தான் புதிதாய் ஒருவன் ரட்சிக்கப்படும் பொழுது ஆண்டவரோடு மிக நெருக்கமாக இருப்பான். நாட்கள் போக போக அவன் அந்த அன்பை விட்டு விடுவான். வெளிப்படுத்தின விசேஷம் நாம் பார்த்தோம். அந்த சபைக்கு எழுதும் போது அவர் சொல்லுகிறார், நீ ஆதியிலே கொண்டு இருந்த அன்பை விட்டா என்று பேரிலே எனக்கு குறைவு உண்டு. அங்கு மாத்திரமல்ல, நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அந்த அன்பிலே குறைவு இருக்கிறவர்களா இருக்கிறோம். அதை உணர்ந்தவர்களா இந்த மாலை வேளையிலே இந்த இடத்தை விட்டு நாம் சென்றுவோம். முதலாவது நாம் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் என்ற நிச்சயத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து போவோம். இரண்டாவது, தேவனிடத்துல நாம் அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்ற ஒரு நிச்சயத்தோடு இந்த மாலை வேளையில இந்த இடத்தை விட்டு நாம் கடந்து போவோம். பிரியமானவர்களே, அதைத்தான் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை பிரித்து எடுத்து வந்த போது அந்த மக்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அநேக காரியங்களை அந்த மக்களுக்கு சொன்னாலும் உபாகமும்
10ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். பழைய ஏற்பாட்டில பக்கம் 237, உபாகமம் 10ஆம் அதிகாரம் வசனம் 12-13 இப்படி சொல்லுகிறது. அப்பவே சொல்லிட்டாரு, என் கற்பனையின்படி நடந்து என் கட்டளைகளை கை கொண்டு யாருக்கு நன்மை உண்டாகும்படி, உனக்கு நன்மை உண்டாகும்படி நீ இதை செய். இதை தவிர உன்னிடத்துல நான் என்ன கேட்கிறேன்? உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் இடத்துல அன்பு கூறு என்று சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டில் அந்த கற்பனை மாறி ஆண்டவர் என்ன சொன்னார்? 2 கட்டில தான் கொடுத்தாருங்க. ஒன்று உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் என்னை தொழுது கொள்ளுகிற, இன்னொன்று என்னிடத்தில் அன்பா இருக்கிறது போல பிறனிடத்தில் அன்பாயிரு. அதுதான் ஆண்டவர் அங்கு சொன்னார். யோவான் 14:15 சொல்லுகிறது, நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, தேவனிடத்தில் நம்முடைய அன்பை நாம் எப்படி வெளிப்படுத்துவோம்? எப்படி வெளிப்படுத்துவோம்? காணிக்கையை கொடுத்து அந்த அன்பை வெளிப்படுத்தி விட முடியுமா? தசம பாகத்தினால் அந்த அன்பை வெளிப்படுத்தி விட முடியுமா? ஆலயத்துக்கென்று ஏதாவது செய்து இந்த அன்பை வெளிப்படுத்த முடியுமா? தேவனுடைய அன்பை எப்படி நாம் வெளிப்படுத்த முடியும்? இந்த மாலை வேளையில நாம் சிந்தித்து பார்த்தோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடத்தப்படுகிறது என்று சொல்லி பார்த்தோம். தேவனிடத்தில் அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்த முடியும்? வேதத்திலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனுக்காக வாழ்ந்தவர்கள் அந்த அன்பை வெளிப்படுத்தினார்கள். அந்த அன்பை இன்றைக்கு நாமும் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்று சொல்லி ஒரு சின்ன சிந்தனையோடு நாம் கடந்து போவோம். ஏனென்றால் நிறைய பேருடைய வெளிப்பாடுகள் இருந்தது. யோசேப்புக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தது. ஆனால் அவன் வாழ்க்கையில அவன் அந்த சந்தோஷமான நாட்களை காண எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தான் என்று சொல்லி பார்க்கிறான்ல. அவன் பொறாமையினால சின்ன வயசுல விற்கப்பட்டான். இடம் தெரியாத, ஜாதி தெரியாத, மொழி தெரியாத ஒரு இடத்துல போய் போத்திபார் வீட்டில் இருந்தான். அங்கு ஒரு பிரச்சனை அவனுக்கு வந்தது. சிறைச்சாலைக்கு போனான். ஏன் என்று அவன் கேட்கவில்லை, ஆண்டவரை முறுமுறுக்கவில்லை. கடைசியில் அவன் ஆசீர்வாதமான ஒரு காலகட்டத்துக்குள்ள கடந்து வருகிறான். அவனுக்கு அப்பொழுது 30 வயது கிட்ட, ஏறக்குறைய 30 வயது. அந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில அவன் சொல்லுகிறான், தன் சகோதரர்களை சந்தித்த போது தன் சகோதரர்கள் சென்று அவன் பாடுகளை மறந்தான், கஷ்டங்களை மறந்தான், வேதனைகளை மறந்தான். அவனுக்கு அந்த சகோதரர்கள் பிரச்சனை வரவில்லை. நீங்கள் தீமையாய் செய்த எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு நன்மையாக மாற்றினார் என்று ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் யாராவது வாசிங்க. ஆதியாகமம் 50:20. அதுல அவன் சொல்லுகிறான், நன்மையாக மாறினார். அவன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருந்தது. அந்த அன்பை அவன் பொறுமையோடு அந்த நாளில சகித்தான். நீங்கள் வீட்டுக்கு சென்று படிங்கள். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் அன்பை குறித்து. நீங்க எவ்வளவுதான் ஆசீர்வாதமா இருந்தாலும், தீர்க்க தரிசனம் சொன்னாலும், நீங்க என்ன செஞ்சாலும் அன்பு உங்களுக்கு நிறைவேற்றால் நீங்கள் ஒன்றுமில்லை. மோசே சொன்னான், ஆண்டவருடைய அழைப்பு அனைத்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை காட்டிலும் தேவ மனுஷர்களோடு துன்பத்தை அனுபவித்தை தெரிந்து கொண்டான் என்று சொல்லி. ஆண்டவரே, இந்த அன்பை அப்படித்தான் வேண்டும். அதனால தான் பவுல் அந்த அன்பை வெளிப்படுத்தும்படியா வேதத்தில் நான் அடிக்கப்பட்டேன், நொறுக்கப்பட்டேன், ஒடுக்கப்பட்டேன் என்று அவன் சொல்லுகிறான். எனக்கு உணவில்லை, துணி இல்லை என்று அவன் சொல்லுகிறான். ஆனால் இந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அதனால தான் அவனை அடிச்சு சிறைச்சாலையில தொழுமரத்துல கட்டி வச்ச போது கூட அவன் அங்கே என்ன செய்தான்? என்ன செஞ்சான்? ஆண்டவரை பாடி துதித்தான்.
தானியேல் அந்த ஜெபத்தில் ஒரு தாகம் வந்து ஆண்டவருக்கு அதை மாற்றக்கூடாது என்று சொல்லி அவன் தினமும் அந்த பலகனியை திறந்து வைத்து ஜெபிக்கிறவனா இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில தேவனுக்காய் அந்த அன்பை அவன் வெளிப்படுத்தினான். அந்த அன்பின் நிமித்தம் அவன் எங்கு சென்றான்? சிங்கு கபியில. ஆனால் கர்த்தர் அதை நன்மையாக அவனுக்கு மாற்றி கொடுத்தார் இல்லையா? சிங்கு கபியில அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவனுக்கு எடுத்துக் கொடுத்தார். அநேகர் இருக்கிறார்கள் வேதத்திலே, அவர்களெல்லாம் அந்த அன்பை வெளிப்படுத்தினார்கள். இந்த பவுலும் அந்த அன்பை வெளிப்படுத்துகிறவனா தான் சொல்லுகிறான், இந்த உலகிலே எது இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்று சொல்லி, அந்த அன்பிலே நீங்களும் நானும் கடந்து போகக்கூடிய ஒருவர்களாய் இந்த மாலைகளில் இருக்கிறோமா என்ற சிந்தனையோடு நாம் கடந்து போகக்கூடியவர்களே. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம் எழுதியிருக்கபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசாமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு பெறுவர்களால முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களால் நாம் இருக்கிறோம். மரணமானாலும், ஜீவனானாலும், தேவதூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், நிகழ்காலங்கள், வருங்காலங்கள், உயர்வு, தாழ்வு எதுவுமே இந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த மனிதர்களுடைய வாழ்க்கையில அதை நாம் பார்க்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் தேவ பரிசுத்தாவியை பெறுவதற்கு முன்பாக ஆண்டவரே பதிலளித்தான். அவன் பரிசுத்தாவியை பெற்ற போது அவன் வல்லமையாய் தேவனுக்காக கிரியை செய்தான் என்று சொல்லி பார்த்தோம். அந்த பவுல், அந்த பேதுரு மரிக்கும் பொழுது அவனை எப்படி மதிக்க வேண்டும் என்று கேட்டபோது சொன்னானா, என் இயேசுவை சிலுவையில் அறிந்தீர்கள், அதே சிலுவையில் என்னை தலைகீழாக அறையுங்கள் என்று சொன்னான். அவன் தேவன் மீது கொண்ட அன்பை அவன் வெளிப்படுத்துகிறவனாய் இருந்தான். இந்த மாலை வேளையிலும் அப்படிப்பட்ட அன்புள்ளவர்களாய் நாம் இருக்கிறோமா என்று சொல்லி பார்ப்போம். 1 அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். அப்போஸ்தலர் 14:22. சிஷ்யர்களுடைய மனதை திடப்படுத்துகிறாராம். விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரங்கள் வழியாய் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன உபத்திரம், ஒரு சின்ன கஷ்டம் வரும்போது, ஒரு சின்ன இழப்புகள் வரும்போது, ஒரு சின்ன துன்பம் வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில அதை நாம் யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் நம் மீது அன்புள்ளவராக இருக்கிறார். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவன் வாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த மாலை வேளையிலும் இந்த அனாதை தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்த தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில சகலம் நன்மைக்காய் முடிந்ததா? ஏனென்றால் இந்த உலக ஆசீர்வாதங்களுக்காய் அவர்கள் வாழவில்லை. தேவன் அழைத்த அந்த அழைப்பின் பந்தய பொருளுக்கான ஒரு நிச்சயத்துக்காக அவர்கள் வாழ்ந்தார்கள். அதனால் இந்த உலகிலே இந்த பாடுகள், இந்த கஷ்டங்கள் அவர்கள் இந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு அவர்களை பிரிக்கவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அநேகருடைய அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் அவரோடு கூட பாடுகளை சகிக்கிறவர்களாக நாம் இருப்போம் என்றால் அவரோடு கூட ஆளுகை செய்கிறவர்களாகவும் நாம் இருப்போம் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்பட்ட பொழுது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக நீதியாக இருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவலை தொடர்ந்து வரக்கூடிய உங்களுக்கு மாதிரியை முன்வைத்து போனார் என்று சொல்லி பேதுரு இந்த கடிதத்தை எழுதும்போது அதில் சொல்லுகிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20-21 வசனம் இப்படிப்பட்டதை சொல்லுகிறது. இன்னும் 1 கொரிந்தியர் 10:13 யாராவது எடுத்து வாசியுங்க. 1 கொரிந்தியர் 10:13.
ஒரு அருமையான வசனம். இது நிறைய மனப்பாட வசனம். சோதனைக்கு உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்பட அவர் ஒரு நாள் விட மாட்டார். அந்த நம்பிக்கையோடு நம்முடைய சுய சித்தத்தின்படி, நம்முடைய சுய இடத்தின்படி நாம் இந்த தேவனிடத்தில் சேராதபடிக்கு அவர் அழைத்த அந்த தரம் அழைப்பின் பந்தய பொருளுக்கான இடத்தை நோக்கி செல்லும்படியாக நம்முடைய தீர்மானமான அழைப்போடு தேவனிடத்திலே நாம் அன்பு கூறுவர்களாக இருப்போம். பேதுரு 5ஆம் அதிகாரத்தை சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவர் என்கிற சகல கிருபை கொண்ட தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக என்று சொல்லுகிறார். அதனால் இந்த தேவனை நம்பி வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் நிச்சயமாக இருக்கும், பாடுகள் நிச்சயமாக இருக்கும். அதையெல்லாம் நாம் கடந்து போகும் பொழுது தான், தேவனுடைய அன்பை சார்ந்து அவரோடு நாம் கடந்து போகும் பொழுது தான், அதை திரும்பி பார்க்கும்போது தான் தேவன் நம்மை தூக்கி சுமந்த அந்த அடிச்சுவடுகளை நம்மால் பார்க்க முடியும். இந்த மாலை வேளையிலும் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு இந்த இடத்துல நீங்கள் நிற்கிறீர்களோ, என்ன தேவைகளோடு, என்ன கஷ்டங்களோடு, என்ன இழப்புகளோடு நிற்கிறீர்களோ, ஆனால் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அதற்கு நாம் காத்திருக்க வேண்டும். அது பல வருஷமா இருக்கலாம், சில வருஷமா இருக்கலாம். ஆனாலும் கடவுள் அது நம்முடைய வாழ்க்கையில கிடைக்காமல் போனாலும் அதற்கு ஒரு நோக்கம் இருக்கும். ஆண்டவர் நம்மை பரலோக வாழ்க்கைக்கென்று அழைத்தவராய் இருக்கிறார். அந்த அழைப்பில் நீங்கள் நாமும் இருக்கும்படியாக நாம் கடந்து செல்லும். கடைசியாக அதே 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் அவர் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். அந்த நிச்சயத்தோடு இந்த மாலை வேளையை கடந்து வார்கள். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதிராக நடக்கிறது. யோவான் 21ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் பரவிற்கு முன்பாக பேதுரு அழைத்து சொல்லுகிறார், சீமோன், யோனாவின் குமாரனாகிய சீமோன் பேதுருவே, என் மேல் நீ அன்பாய் இருக்கிறாயா? 2வது தடவை அதை கேட்கிறார், என் மேல் நீ அன்பாய் இருக்கிறாயா? 3வது தடவை கேட்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, அப்பா உனக்கு எல்லாமே தெரியுமே என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார், அப்படியானால் என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அந்த மேய்ச்சலின் மத்தியில தான் அவனுடைய பாடுகள் இருந்து, கஷ்டங்கள் இருந்தது. அவனை அந்த சங்கத்தில் அடிச்சு உதச்சி திருத்துறாங்க. நாளிலிருந்து நீ எங்கே நீ பேசக்கூடாது என்று சொல்லி அவ்வளவு அடிவதைவை அவன் சந்தோஷத்தோடு வந்து அவன் அவன் திரும்பவும் அந்த தேவன் மீது கொண்ட அன்பினாலே அவன் அந்த சபை அவன் மக்கள் மத்தியில் நின்று தேவ வார்த்தைகளை பிரசங்கித்தான். தேவனிடத்தில் அவனுடைய அன்பை வெளிப்படுத்தினான். இந்த மாலை வேளையிலே தேவனுடைய தீர்மானத்தின்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில தேவனிடத்தில் அந்த அன்பை நாம் எப்படி வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம்? நாம் யாரும் எழுந்து நிற்போம். தேவன் இந்த மாலை வேளையிலும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை எப்படிப்பட்டவராய் கடத்தி செல்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த நேரத்தில் நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம். தேவனுடைய சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்கிறவர்களாய், தேவனுடைய சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்கிறவர்களாய், தேவனுடைய அன்பை நம்மை வெளிப்படுத்துகிறோமா என்ற சொல்லி ஒரு சிந்தனையோடு இந்த மாலையில கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில உண்டு, தோல்விகள் நம்முடைய வாழ்க்கையில உண்டு, இழப்புகள் நம்முடைய வாழ்க்கையில உண்டு, வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையில உண்டு. ஆனாலும் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று சொல்லி இந்த மாலை வேளையில நம்மால் கடந்து போக முடியுமா? ஒரு நிமிடம் நம்மை சிந்தித்து பார்ப்போம்.
ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த மனதுக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. மனுஷனுக்கு நேடுகிற சோதனை அல்லாமல் வேறொரு சோதனை உங்களுக்கு நேரிடல. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆண்டவரே கர்த்தாவே, எங்களை ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரே அழைத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவே, நன்மையால் முடிசூட்டுகிற தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்புள்ளவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக ஆண்டவரே நடக்க செய்கிற தேவனே, உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் போற்றுகிறோம், நன்றியோடு நாங்கள் வாழ்த்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவே, கிறிஸ்துவோட அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ. ஆண்டவரே கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம் சாமி. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே, உலகத்துக்கு ஏற்ற ஒத்த வேஷம் போடுகிறோமா அல்லது ஆண்டவரே உமக்கு பயந்த ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய சித்தத்தின்படி அழைக்கப்பட்ட பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோமா? ஆண்டவரே எங்களை நாங்களே ஆண்டவரே அப்பா நாங்கள் நிதானித்து பார்க்கிறோம் சாமி. ஆண்டவரே கர்த்தாவே, இதுவரையும் அப்படி நாங்கள் நடக்கவில்லாவிட்டால் ஆண்டவரே இப்பொழுது ஆண்டவரே இந்த நிமிஷத்தில் முதலிருந்து ஆண்டவரே உமக்கு உகந்த பாத்திரமாக நாங்கள் இருக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க சுவாமி. உம்முடைய ராஜ்யத்தில் நாங்கள் பங்கு பெற ஆண்டவரே கர்த்தாவே எங்களை அப்பா கிருபை பாராட்டுங்க சுவாமி. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் போற்றுகிறோம் சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவே, அப்பா கேட்ட வசனத்தின்படி எந்தெந்த இடத்துல ஆண்டவரே நாங்கள் மனம் திரும்பாமல் இருக்கிறோமோ ஆண்டவரே நாங்கள் மனம் திரும்ப ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய ராஜ்யத்தை ஆண்டவரே நாங்கள் எடுத்து கட்ட எங்களுக்கு நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. இந்த நின்றவனமாக நாம் பாடும்பொழுது கர்த்தருக்காக காணிக்கையை கொடுப்போம். மன உற்சாகமாய் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்தவர்களாக கொடுப்போம்.